வணக்கம் நண்பர்களே. அண்மையில் ஒரு வகுப்பை கல்லூரி மாணவர்களுக்காக நடத்தி கொண்டிருந்தேன். அதில் நான் கவனித்த போது ஒரு 20 பேரில் 10 பேர் வரைக்கும் தான் நான் சொல்வதை கவனித்தார். அவர்கள் எவ்வளோ பேருக்கு அது புரிந்தது, எந்த அளவுக்கு புரிந்தது, அதனால் அவளுக்கு பயனுண்டா என்பது இன்னொரு கேள்வி. ஆனால் எஞ்சிய 10 பேரால் கவனிக்க முடியவில்லை. ஏன் கவனிக்க முடியவில்லை என்றால், அவர்களால் 10 நிமிடங்களுக்கு மேலாக கவனத்தை குவிக்க முடியவில்லை. ஒரு விஷயத்தை 10 நிமிடத்துக்கு மேல் கவனிக்க முடியவில்லை. ஏன் கவனிக்க முடியவில்லை என்றால், அவர்களிடமிருந்த செல்பேசி அவர்களை வெளியே கூப்பிட்டு கொண்டே இருந்தது. வகுப்பின் நிபந்தனைகளில் ஒன்று மின்பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. ஆனால் அவங்க ரகசியமாக அதை எடுத்து பார்த்தாங்க. ஒவ்வொரு 10 நிமிஷம் 8 நிமிஷத்துக்கு ஒரு முறை அவங்க பரபரப்படைகிறத பார்க்க முடியுது. ஒரு 5-6 நிமிஷம் ஆகும்போதே அவங்க கவனம் அங்கே போய் ரெஸ்ட்லெஸ் ஆகிறாங்க, கவனிக்க முயற்சி செய்கிறாங்க. அப்புறம் மெதுவாக அதை எடுக்கிறாங்க, மெசேஜை மட்டும் பார்க்குறாங்க, அப்படி டீல் பண்ணி வச்சுறாங்க. அப்புறம் மறுபடியும் எடுக்கிறாங்க, ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பிச்சிட்டு வச்சிடுறாங்க. ஒரு 1.5 மணி நேர செஷனில் குறைந்தது 10 முறையாவது செல்ஃபோனை எடுத்து பார்த்தாங்க. அவளை கண்டிக்க முடியாது, ஏன்னா இளைய தலைமுறை. எனக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க இன்னும் கவனிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது. அதாவது உண்மையிலேயே அவங்க பிரச்சனை என்னன்னு பார்ப்பதற்கு அதை நான் பயன்படுத்தி கொண்டேன். நான் எந்திரிச்சுன்னா வகுப்பு நடத்துவேன், அதனால் என்னால் எல்லாரையும் பார்க்க முடியும், எல்லா கண்களையும் என்னால் பார்க்க முடியும். யார் கவனிக்கிறாங்க, யார் விட்டு விலகிட்டாங்க, யார் அரை தூக்கத்தில் இருக்கிறாங்க, எல்லாமே எனக்கு தெரியும். இளைஞரில் பல பேருக்கு ஒரு போர்டம் இருக்குது, புதுசாக கற்றுக்கொள்ள ஆர்வமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரிந்தவற்றில் அவங்க மூழ்கி கிடக்கிறாங்க. தெரிஞ்சவற்றிலே அவங்க திருப்பி அதையே செஞ்சிட்ருக்காங்க. அது உங்களுக்கு சௌகரியமாக சுவாரஸ்யமாக இருக்குது. ஆகவே புதிய ஒரு இடத்துக்கு நகர்வதற்கு உங்களுக்கு மனமில்லை. சிலவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளேயே வாழத்தான் பிடிக்கும், வீட்டை விட்டு வெளியே போகவே பிடிக்காது. வெளியே போனால் எல்லாமே போர் அடிக்கும், எல்லாமே நெருக்கடியாக இருக்கும், எல்லாமே சிக்கலாக இருக்கும், திரும்பி வந்துடுவாங்க, வீட்டுக்குள்ளே கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இளைஞர்கள் கணிசமானவர்கள் அவங்களுக்கு தெரிந்த ஒரு சின்ன உலகம், ஃபேஷன், சினிமா, சமூக வலைத்தளங்கள், நண்பர் சூழல், அந்த வட்டத்துக்குள்ளேயே வாழறதுக்கு விரும்புகிறாங்க, பழகி இருக்கிறாங்க, சொகுசாக ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு வெளியே எல்லாமே அவங்களுக்கு போர் அடிக்குது, ஆர்வம் இல்லை. ஆகவே அவங்க எதையும் படிக்கிறதில்ல, புதுசாக எதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறதில்ல, எந்த உலகத்துக்குள்ளே அவங்க நுழையவே அவங்களால முடியறதில்லை. இதையும் நான் கண்கூடாக பார்க்குறேன். இன்னொன்று, இந்த செல்பேசி அடிக்ஷன் ஒரு தனி நபருக்கு, ஒரு தனி ஸ்டூடெண்ட்டுக்கு, உலகத்தில் உள்ள எல்லாருமே செய்தி அனுப்ப முடியும்னாலே அவங்க லைஃப் அழிஞ்சிருது. ஒரு சின்ன 1 கிராம் கொள்ளளவு கொண்ட ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டரை கொட்டுற மாதிரி பெரும்பதி வெளியே வழிஞ்சு போயிடும். அப்போ இவங்களுடைய கவனம் நிற்கிறதே கிடையாது. அந்த கவனம் ஒன்லேருந்து மாறிட்டே இருக்குது. அப்புறம் இதே மாதிரி கவனக்குவிப்பு இல்லாதவங்க தான் அவங்கள சுற்றி இருக்கிறாங்க. அவங்க மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க, இவங்களை இருக்க விட மாட்டாங்க, படிக்க விட மாட்டாங்க, உட்கார விட மாட்டாங்க. அவங்க மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பாங்க, அவங்கள்ட்ட கம்யூனிகேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். இன்ஸ்டாவில் ஒரு படம் போட்டுட்டான்னா இதே மாதிரி வெட்டி பேக்க கீழே வந்து அது கமெண்ட் போட்டுகிட்டே இருப்பாங்க. இவங்க அந்த கமெண்ட்டை போய் பார்க்கணும், அந்த கமெண்ட்டுக்கு லைக் பண்ணணும், அவங்க போஸ்ட்டுக்கு இவங்க லைக் பண்ணணும். ஆக வெட்டி ஆட்கள், கவனக்குவிக்க முடியாத ஆட்களுடைய ஒரு வட்டத்துக்குள்ளே யார் மாட்டிக்கிட்டாலும் இவங்களும் அப்படி தான் ஆக முடியும். அவங்களால கவனமே குவிக்க முடியல. அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி என்பது பயங்கரமான ஒரு பிரச்சனையாக கல்லூரி மாணவர்கள்ட்ட இருக்கிறத பார்த்தேன். அவங்களுக்கு உண்மையிலே ஆர்வம் கொண்ட ஒரு துறைக்காக அந்த கல்விக்கு வந்திருந்தாங்க, அதை கூட அவங்களால கவனிக்க முடியல. ஓரளவுக்கு தனக்கு எதிர்காலம் இருக்குதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு ஏரியாவுக்கு வந்தாலும் கூட அவங்களால கவனிக்க முடியல. அப்போ அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது? நான் இதை ஒரு அமெரிக்க பேராசிரியர்கிட்ட பேசினேன். அந்த அமெரிக்க பேராசிரியர் உயர்நிலை கல்வி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான சமூகவியல் பேராசிரியர், வெள்ளையர், ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் பணியாற்றக்கூடியவர். என்னுடைய பதிப்பகத்தில் தான் அவருடைய நூல்களும் சில வெளியாகி இருக்கின்றன அமெரிக்காவில். அவர் ஒரு விஷயம் சொன்னார். நான் அவர்கிட்ட கேட்டேன், இப்போ இந்த அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் இருக்குது, இதுக்காக
எல்லாத்தையுமே சுருக்கமாகவும் எல்லாத்தையுமே 10 நிமிஷத்துக்குள்ளே வர விதத்திலையும் தயாரிக்கணும்னு சொல்கிறாங்க. நான் போடக்கூடிய காணொளிகளையே நிறைய விஷயங்களை 10 நிமிஷத்துக்குள்ளே போடணும். கட்டுரைனா 250லேருந்து 300-400 வார்த்தைக்குள்ளே போடணும். இல்லை 200 வார்த்தையாக போட்டால் இன்னும் நல்லது. அதுக்கு மேலே படிக்க மாட்டாங்க. அது படிக்கிறதுக்கு 5 நிமிஷம், அதுக்கு மேலே படிக்க மாட்டாங்க. 400 வார்த்தை அதிகம் படிப்பாங்க. 10 நிமிஷத்துக்கு மேலே கவனிக்க மாட்டாங்க. இவங்களுக்காக எல்லாத்தையுமே குறைச்சி கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் ஊடகங்கள் இன்றைக்கி இருக்குது. எல்லா ஊடகம் அப்படி தான் இருக்குது. மேலேயே காட்டுறாங்க. ஒரு கட்டுரைக்கு மேலே ரீடிங் டைம் 10 மினிட்ஸ் காட்டுவாங்க, அப்போ தான் அதை படிப்பாங்க. ரீடிங் டைம் 4 மினிட்ஸ் காட்டுவாங்க, அப்போ தான் படிப்பாங்க. ஒரு காணொளி முதல்லையே அது காணொலியில் எத்தனை நிமிஷம்னு காட்டிடும். அதில் கண்டென்ட்டை முதல்ல ஒரு 2 மினிட்ஸ் அந்த கண்டே சுருக்கி காட்டிடுவாங்க. அப்புறம் தான் 10 நிமிஷத்துக்கு விரித்து காட்டுவாங்க. அப்புறம் கல்லூரி பாடங்களையே ஆசிரியர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் 10 நிமிஷத்துக்கு ஒரு சப்ஜெக்டாக சொல்லி அவங்கள ஒரு ரிலாக்ஸ் பண்ண விடுவோம். அப்போ 40 நிமிஷம் வகுப்பை 4 பார்ட்டாக நடத்துவோம், 4 10 நிமிஷமாக நடத்துவோம். அப்போ தான் அவங்க கவனிக்கிறாங்க. இதை நீங்கள் அமெரிக்காவில் என்ன பண்ணுறீங்க என்று கேட்டேன். இல்லை, இங்கே இந்த அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி உள்ள மாணவர்கள் உண்டு, அவங்கள எப்படி பண்ணுறீங்க? லெட் தம் பெரிஷ் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டேன். நான் என்ன சொன்னேன், என்ன சொல்கிறீங்க? ஒருத்தனுக்கு அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் இருந்தால் அவன் படிப்புக்கு வரக்கூடாது, படிக்கக்கூடாது. அவனுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் எவ்வளோ இருக்குது. அவன் ப்ளம்பிங் ஒர்க் பண்ணலாம், ட்ரக் டிரைவர் ஆகலாம், ஹோட்டலில் சர்வ் பண்ணலாம். அந்த வேலைக்கு அவன் போட்டுமே. அவன் எதுக்கு படிக்கணும்? அவனை படிக்க வச்சு நான் என்ன காண போகிறேன்? அவனை ஏன் தேர்த்தி எடுக்கணும்? திஸ் இஸ் ப்ராப்ளம், நாட் மை ப்ராப்ளம். நான் 2 மணி நேர வகுப்பு ஒரு சொற்பொழிவாக தான் எடுப்பேன். அதை கவனித்து என் கூட வராதவங்களெல்லாம் கிளாஸ்லேருந்து கழித்து கட்டிகிட்டே இருப்பேன். அமெரிக்க பல்கலைக்கழகங்களை நீங்கள் சேர்ந்தீங்கன்னா எல்லா ஆண்டும் உங்களை வெளியே தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4 வருஷ கோர்ஸில் 4வது வருஷமே உங்களை வெளியே தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு முடியலைன்னா வெளியே போ, முடிஞ்சவன் இருக்காரு, அவனை படிப்போம். பாடத்தை காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. அது எனக்கு ஒரு பெரிய பாடமாக இருந்தது. நான் ஏற்கனவே என்னுடைய தளத்தில் அதுதான் பண்ணுறேன். என்கிட்ட கேட்பாங்க, 2000 வார்த்தை கட்டுரையெல்லாம் போட்டால் யார் சார் படிப்பாங்க? நான் சொன்னேன், 2000 வார்த்தை கட்டுரை படிக்கிறதுக்கான தேவை கொண்ட கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கான இது, அவங்க படிக்கட்டும். 300 வார்த்தை படிக்கிறவங்க இங்கே வர வேண்டாம். அவன் போகிறதுக்கு எவ்வளோ இடங்கள் இருக்கு, அங்கே போய் படிக்கட்டும். இது முக்கியமானது. நீங்கள் இந்த டெஃபிஷியன்சி பிரச்சனை உள்ளவங்களுக்காக பாடங்களை சுருக்கினீங்கன்னா உண்மையில் தகுதி கொண்டவங்களுக்கு யார் சொல்லிக் கொடுக்குறது? அவங்களுக்கான பாடம் வேண்டாமா? அப்போ கல்வியோட திறமை கீழே வந்துடும். மாணவர்களின் தரம் கீழே இறங்குறங்க. கல்வியை கீழே இருக்கக்கூடாது. தரமற்ற மாணவர்களை வெளியே தந்தரணும். அதில் நான் ஒரு உறுதி அடைஞ்சேன். அதுக்கப்புறம் கவனிக்காதவன் என்னுடைய ஆள் கிடையாது, வெளியே போ, நீ வேண்டாம். இந்த சொசைட்டிக்கு அறிவுஜீவிகள் தான் தேவை. மொத்தம் செய்ய வேண்டிய வேலை 1000 இருக்கு. உனக்கு அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் இருந்தால் உனக்கு ஒரு உடல் குறை இருக்குது போல். அந்த உடற்குறையை வச்சுக்கிட்டு நீ ரன்னிங் ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அப்போ நீ உட்காந்துட்டு செய்ய வேண்டிய வேலையை செய். உனக்கு அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் இருந்தால் அதை சரி பண்ண ட்ரை பண்ணு. சீரியஸாக கவனி. முடியலைன்னா உன் தகுதிக்கு ஏற்ப வேலைக்கு போ, அதை கற்றுக்கோ. நீ என்னுடைய உலகத்தில் கிடையாது. இப்படி தான் உலகம் போயிட்டுருக்கு. நவீன உலகம் அப்படி தான் போகுது. அதுதான் ரூல். அதுதான் செய்ய வேண்டியது. இந்த வகுப்புகள் எல்லாமே அப்படி தான் நடக்கும். கவனிக்க முடியாதவங்களை வெளியே தள்ள வேண்டியது. நான் சொன்னேன், அந்த வகுப்பில் 10 பேர் கவனிக்கலை அல்லது அவங்க லாஸ்ட் ஆகிட்டு இருந்தாங்கன்னா இம்மீடியட்டாக அவங்கள என்னுடைய பட்டியலேருந்து வெளியே தள்ளினேன். அவங்களுக்கு ஒன்றுமே நடத்தலை. முன்னால் உட்காந்து கவனிச்சுட்டு இருந்தாங்களா அவங்களுக்கு மட்டும் என்கேஜ் பண்ணி இந்த வகுப்பை முடித்தேன். எனக்கு நிறைவாக இருந்தது. அவங்க 10 பேர் தான். 10 பேர் இருக்காங்களே, அது பெரிய விஷயம். 20ல் 10 தேர்றது, அது பெரிய விஷயம் இல்லையா? இது ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். இந்த நாட்டில் கல்வித்துறை எல்லாமே அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி உள்ள சராசரிக்கு கீழே உள்ள மாணவர்களுக்கு அட்ஜஸ்ட் செய்யப்படுது. ஒரு வகுப்பு நடத்தினா அதில் சராசரிக்கு கீழே உள்ளவனுக்கும் புரியணும். ஒரு கிளாஸில் லோவஸ்ட் பர்சனுக்கு புரியணும். அப்போ தான் அது நல்ல வாத்தியார். ஒரு சொற்பொழிவு ஆச்சுன்னா அதில் இருக்கலே பெரிய மடையனுக்கும் புரியணும். அப்போ தான் அது நல்ல சொற்பொழிவு. ஒரு 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 விஷயத்தை நம்ம சொன்னோம்னா அது எல்லாருக்கும் போய் சேரணும். இது மாதிரி ஒரு நான்சென்ஸ் ஐடியாவே கிடையாது. இந்த ஐடியா நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அந்த ஸ்டாண்டர்டை எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா லோவஸ்ட்டாக ஃபிட் பண்ணுறீங்க. அந்த ஸ்டாண்டர்டு உங்களை அழிக்கும். உயர்ந்த விஷயங்கள் எதுவுமே வராமல் தடுத்துரும். இந்த பெஸ்ட்டுக்காக அதில் இருக்கிற மோஸ்ட் பிரில்லியன்ட் பர்சனுக்காக மட்டும்தான் அந்த வகுப்பு நடத்தப்பட வேண்டும்.
அப்படியும் ஒரு வகுப்பு வேணும். எலிமெண்ட்ரி வகுப்புகளை இருக்கிற லோவஸ்ட்டுக்காக நடத்துங்க. எலிமெண்ட்ரி ஸ்கூல் குழந்தைகள் நடத்தும்போது அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி உள்ள குழந்தைகளுக்கு நடத்துங்க. உயர் கல்வி, உயர் பயிற்சிகள் எதுவுமே அப்படி நடத்தப்படக்கூடாது. நிறுவனங்கள்லேயே அப்படி தான். இருக்கல லோவஸ்ட்டு, இருக்கல ஸ்டாண்டர்டுக்காக எதையுமே செய்யக்கூடாது. த பெஸ்ட்டை மட்டுமே அட்ரஸ் பண்ணணும். அவனுக்கு மட்டும் நடத்தணும். அவனை மட்டும் வச்சுக்கிட்டு மற்றவங்க வெளியே தள்ளிட்டே இருக்கணும். அந்த ரூத்லெஸ்னஸ் நம்ம சிஸ்டத்தில் வந்தால் தான் நம்மகிட்ட பரவலாக இன்றைக்கி நோய்க்கூறாக இருக்கக்கூடிய இந்த அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். ஒரு இளைஞன் நினைக்கிறான், எனக்கு அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி இருக்குது, நான் 10 நிமிஷத்து மேல் கவனிக்க மாட்டேன், ஆனால் உலகமே எனக்கு 10 நிமிஷத்துக்குள்ளே கிடைக்கணும் அப்படின்னு நினச்சான்னா அவனை பிடிச்சி வெளியே தள்ளினா தான் அடுத்தவனுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கும். தன் தகுதியை அவன் மேம்படுத்தி கொள்ளும். 10 நிமிஷத்துக்கு மேலே ஒருத்தன் கவனிக்க மாட்டான். ஆகவே எல்லாத்தையும் 10 நிமிஷத்தில் சுருக்கி கொடுத்தோன்னா அவன் 5 நிமிஷத்துக்கு மேலே கவனிக்காதவனாக மாறுவான். அப்போ எல்லாத்தையும் 5 நிமிஷத்துக்குள்ளே சுருக்கிற மாற்றணுமா? அப்புறம் அப்படியே 1 நிமிஷம், 1/2 நிமிஷம், அதான நான்சென்ஸ். அது நடக்கக்கூடாது. என்கிட்ட சொல்லுவாங்க, இது ஜனங்களுக்கு புரியுமா? நான் புரிஞ்சவன் வரட்டும், அவனுக்காக காத்திருக்கிறேன். என் சொற்பொழியை கேட்பாங்க, இது மக்களுக்கு புரியுமா? புரிஞ்ச மக்கள் இருக்காங்க, அவங்களுக்காக தான். சிறந்தவை என்று ஒன்று இருக்குது, உயர்ந்தவை, தீவிரமானவை, நுட்பமானவை என்று சில இருக்குது. அதுக்கு நீங்கள் ஏன் மேலே வரக்கூடாது? எல்லாம் உங்கள் வீட்டு டேபிளில் வரணும் எப்படி எதிர்பார்க்குறீங்க? தொடர்ந்து பாமரனுக்கும் புரியும் வண்ணம் பேசுவது, சாதாரண மக்களையும் கருத்தில் கொண்டு பேசுவது, அதெல்லாம் அரசியல்வாதி செய்ய வேண்டிய. ஏன்னா சாதாரண மக்களுடைய ஓட்டு அவனுக்கு தேவை. அறிஞன் செய்ய வேண்டியதல்ல, ஒரு ஆசிரியன் செய்ய வேண்டியதல்ல. இந்த காலகட்டத்தில் கல்வி நிலையங்களில், பயிற்சிகளில் தரமானது தான் முக்கியம். கல்வியின் தரம் தான் முக்கியம். மாணவன் தரம், கல்வியின் தரத்தை எட்ட வேண்டியது ஒழிய கல்வி மாணவன் நோக்கி போகக்கூடாது. மாணவன் தரத்தில் கல்வி இறங்கக்கூடாதுங்கிற உறுதியை நாம் எடுக்கணும். இல்லைன்னா காலப்போக்கில் இங்கே கல்வியே இல்லாமல் ஆகிடும். இதுதான் தொடர்ந்து அண்மை காலத்தில் நான் கற்றுக்கொண்ட பாடம். ஆகவே எங்களுடைய எல்லா வகுப்புகளையுமே தொடக்க நிலையாளர்கள், ஒன்றுமே தெரியாதவர்களுக்காக நடத்தக்கூடிய வகுப்புகள் இங்கே நடக்கின்றன. ஆனால் நீ கவனிக்கணும், நீ உட்காரணும். இந்த வகுப்பை இங்கே நடத்துகிறோம், இந்த காட்டுக்குள்ளே கிளம்பி நீ வர்றியா? வந்தால் மட்டும் போதும். இல்லை இது கோயம்புத்தூரில் வந்தால் தான் நான் படிப்பேன்னா நீ படிக்க வேண்டாம். நான் உன்னை கட்டாயப்படுத்தினேன்னா இது உன் வீட்டுக்குள்ளே வந்தால் தான் படிப்பேன், ஆன்லைனில் கிடைச்சா தான் படிப்பேன், நீ வர வேண்டாம். இதுக்குன்னு பணம் கட்டி கிளம்பி வரக்கூடியவங்க இருக்காங்களே, அவங்களுக்காக மட்டும் நடத்துகிறோம். அவங்களுக்கு ஆர்வம் இருந்தால் மட்டும் போதும். அவங்களுக்கு புரியும்படி தான் நடத்துவோம். ஆர்வம் மட்டுமே போதும். கவனிக்கிறதுக்கான மனநிலை மட்டும் போதும். உட்காந்து கவனித்தா மட்டும் போதும். தொடர்ந்து இளைய தலைமுறை பார்த்துட்டே இருக்கேன். அவங்க திரும்பி திரும்பி கேட்குறது தான், எங்களுக்கு போதுமான வசதிகள் செஞ்சு தரணும். நான் வந்து பிறகு பணம் வேணும்னு கேட்கக்கூடியவங்களாம் இருந்தாங்க, சொன்னேன்ல. அப்புறம் எங்கள் வகுப்பு இருக்கலே லோவாக நடத்தணும். 10 நிமிஷத்துக்குள்ளே எங்களுக்கு ஒரு விஷயம் அப்படி கப்புன்னு கிடைக்கணும். அப்படி ஒரு உலகமே எங்களுக்கு தேவையில்லை. அப்படி ஒரு கல்வி கிடையாது, உலகத்தில் எங்குமே கிடையாது. வளர்ந்த நாடுகளில் எங்குமே இந்த மாதிரி அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி உள்ள லோ லெவல் ஆள்களுக்காக கல்வியை கீழிறக்கும் வழக்கமே கிடையாது. அவங்க கல்வியை இன்னும் சரிவாக்கிட்டே போகிறாங்க, இன்னும் தீவிரமாக்கிட்டே போகிறாங்க. நாமளும் அதை தொடங்கணும். இந்தியாவுடைய கல்வி முறையில் அது சாத்தியமே கிடையாத நிலை தான் இருக்குது. ஏன்னா கல்வி நிலையங்கள் மாணவர்களுடைய பணத்தை வச்சு தான் நடந்துகிட்ருக்கு. அவன்கிட்ட பணம் வாங்கி தான் அவன் கல்வி கற்பிக்கிறான். அப்போ அவனுக்கு அது சர்வீஸ் கொடுக்கணும். மாணவன் இப்போ ஸ்டூடெண்ட் அல்ல, கன்சியூமர். அவனை வெளியே தள்ள முடியாது. அவன் வெளியே தள்ளாமல் பணம் கட்ட மாட்டான். அப்போ எக்காரணத்தில் ஒரு கல்வி நிலையத்தில் நீங்கள் என்ரோல் பண்ணினாலே உங்களுக்கு டிகிரி கிடச்சிடும். எப்படியோ ஜெயிச்சிடலாம். ஒன்றுமே தெரியாமல் வெளியே வந்துடும். அப்படி தான் அன்எம்ப்ளாயபிள், அன்யூசபிள்னு சொல்லக்கூடிய எந்த அறிவற்ற பட்டதாரிகள் நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். இந்த கல்வி ஏதோ ஒரு இடத்துல சோரில் போய் முட்டும். இதுக்கு மேலே அதுக்கு பிரயோஜனம் இல்லைன்னா என்ன பட்ட படிப்பு படித்தாலும் இங்கே வேலை கிடைக்காதுங்கிற சிச்சுவேஷன் வரும். தகுதிக்கு மட்டும்தான் வேலை கிடைக்கக்கூடிய சூழல் வரும். அப்போது தகுதியான கல்வியை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். அதை முன்கண்டு அத்தகைய ஒரு கல்வியை தான் இங்கே உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். இது வெளியே கல்வி நிலையங்கள் கிடைக்கக்கூடிய கல்விக்கு கூடுதலாக ஒரு தகுதி கல்வி. வெளியே இங்கே தத்துவ வகுப்புகள் இருக்குது கல்லூரிகளில், கலை வகுப்புகள் இருக்குது கல்லூரிகளில். ஆனால் அங்கே படிக்க முடியாத தரமான உயர்ந்த கல்வி வேணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தன் இருப்பான் இல்லையா, அவனுக்காக தான் இந்த கல்வி. இந்த வகையான ஒரு கல்வியை இன்னும் நிறுவனமயமாக்கி பெரிய அளவில் கொண்டு போகக்கூடிய ஒரு கனவோடு இருக்கும். ஒரு பல்கலைக்கழகமாகவே
விரியணுங்கிற கனவோடு இருக்கும். தீவிரமான கல்வி மட்டுமே அளிக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம். தகுதியானவங்க மட்டும்தான் படிக்க முடியும், மற்றவங்க வெளியே போகணுங்கிற கட்டாயம் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம். கல்வியை நுகர்பொருளாக மாணவனுக்கு கொடுக்கக்கூடாது. மாணவன் நுகர்வன் கிடையாது. நுகர்வனுக்காக நுகர்பொருளை மாற்றுவோம். ஒரு டூத் பேஸ்ட்டு பல்லு தேய்க்கிறவனுடைய சௌகரியத்துக்காக மாறும். அது மாதிரி கல்வியை மாற்றக்கூடாது. கல்வியை தரமாக தான் இருக்கணும். மாணவன் தான் கல்வியை நோக்கி வரணும். இந்த கான்செப்ட் கொண்ட ஒரு கல்வி நிலையத்தை எதிர்காலத்தில் உருவாக்குங்கிற பெரிய கனவோடு இருக்கும். அதுதான் எதிர்காலத்துக்கான கல்வி. இன்றைக்கி நுண்ணறிவு, செயற்கை நுண்ணறிவு வந்திருக்கு. சராசரி வேலைகள் எல்லாம் அது செய்ய போகுது. சராசரிக்கு மேலே உள்ள கல்வி மட்டும்தான் இன்றைக்கு ஒருத்தனை தகுதிப்படுத்தும். அவன் மட்டும்தான் செயற்கை நுண்ணறிவு காலத்தில் வாழ முடியும். அப்படிப்பட்ட மாணவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு கல்வி நிலையத்தை உருவாக்கணும். அதுக்கான ஒரு சோதனை கூடமாகத்தான் இங்கே வெள்ளிமலையில் எங்களுடைய சிறிய பயிற்சிகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுக்கு தொடர்ந்து இத்தனை பேர் தகுதியானவங்க வர்றாங்க, தகுதியான வகுப்பு நடக்குது என்பது மிகுந்த நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அந்த நம்பிக்கையோடு தான் சொல்கிறேன், தகுதியான கல்வி தான் இன்றைய தேவை. சராசரி கல்வி, எளிய கல்வி அல்ல. நன்றி.